கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு நேற்று ஃபால் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 1% ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்கும். ஸோ மேஜரான ரீசன் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா எல்லா செக்டார்லையுமே உங்களுக்கு 1% அபோவ் ஆர் 1% நியர்பையில் உங்களுக்கு என்ன இருக்குது, கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் உங்களுக்கு எல்லா செக்டார்லேயுமே வந்திருக்கு. ஸோ ஈவன் ஐடிஐ மட்டும் தவிர, ஐடிஐ பார்க்கும்போது 0.5% வந்து உங்களுக்கு விழுந்திருக்கு. ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் டெய்லி சார்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நான் 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ட்ரெண்டை வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்குன்றத டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த சேனலில் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் போயிட்டுருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணி, அதாவது 23,862 பிரேக் பண்ணி அப்சைடில் போச்சு. அப்படி அப்சைடில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா, இந்த கேண்டிலோட லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் இப்போது சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். இந்த 23,893 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும். ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு நம்மளோட ஸ்டாக்குகள்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் தான் ஒரு ஸ்விங் ட்ரேடராக நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ அப்சைடில் போகும்போது மட்டும் நம்ம வந்து அதாவது டெய்லி ப்ராஃபிட் வந்திருக்கா எப்படின்றத பார்க்குறதும் எவ்வளோ முக்கியமோ, அதே போல் நம்ம வாங்கின ஸ்டாக்கு வந்து கீழே வரும்பொழுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சர்வே பண்ண முடியும். ஒரு ஸ்விங் ட்ரேடராக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1% க்ளோஸ்டு உங்களுக்கு என்ன இருக்குது, டவுன் சைடில் தான் போயிருக்கு. ஸோ அப்படியே போனாலும் இன்னும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதாவது ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இன்னமும் இந்த சேனலுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி கூட புதன்கிழமை இன்றைக்கி கூட பிரேக் பண்ணலாம். ஒருவேளை அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியும் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி உடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 53,587 உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு என்னாகும், பேங்க் நிஃப்டி வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 53,587 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் புதுசாக போய் எந்த ஸ்டாக்கையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னு பை பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்குகள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணலாம் பார்த்துருவோம்.
ஓகே, ஸோ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 4 ஹவரில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹெச்ஏஎல். இந்த ஹெச்ஏஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ இப்போ இது ஹெச்ஐயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு 20,000க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10,000க்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு 10,000 நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல கம்பெனி அப்படின்றதுனால நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கா. ஓகே, நான் கொஞ்சம் வேகமாகவே போகிறேன், ஏன்னா நிறைய ஸ்டாக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ மோட்டோகார்ப் நான் 2 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அப்படின்னு. முந்தா நாள் சொல்லியிருந்தேன், நேற்றும் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, கீழே தான் விழுந்திருக்கு. நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தீங்க, 3% இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டி-இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக் என்னாச்சு அப்படின்னா நம்ம கொடுத்ததுலேருந்து அப்சைடில் போச்சு. அப்சைடில் போயிட்டு என்னாச்சு, உங்களுக்கு டவுன் சைடில் வந்துட்டு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போச்சு. இப்போது அகைன் மறுபடியும் சப்போர்ட் நேற்று எடுத்திருக்கு. ஸோ நேற்று வீடியோவில் நான் வந்து இதை அப்டேட் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து நேற்று அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் 2.3 அந்த சம்திங்கில் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதோட எஸ்எல் நம்ம கொடுத்துருந்தது இந்த 7,679 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த IOL கெமிக்கல் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். பிரேக் பண்ணதுலேருந்து ஒரு 4 or 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல், அதாவது இந்த 69 இந்த ட்ரெண்ட் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்தீங்க, ஒரு 2% இருந்தாலும் சரி 3%லேருந்து நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக புக் பண்ணலாம். ஏன்னா டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கும்போது மேசகான் டெக். இந்த மேசகான் டெக் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்க அப்படின்னா பார்ஷியலாக என்ன பண்ணலாம், ஒரு டிஃபென்ஸ் செக்டர்லாம் அப்சைடில் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 days என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னா, ஒன்று இந்த அதோட ஆல் டைம் ஹையில் எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். த ஃபஸ்ட்டு ரீசன் இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஓகே, நீங்கள் அது வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை இந்த சேனலை உடைச்சா தான் அதோட ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸ் லோ, அதோட ஆல் டைம் ஹை எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அங்கே வந்து என்ன ஆகும், சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது புத்திசாலித்தனம்னு நான். ஓகே, நெக்ஸ்ட்டு ரேணுகா சுகர். ரேணுகா சுகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிபிள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கொடுத்ததில் வந்து என்ன ஆயிருக்குன்னா திங்கக்கிழமை 4% அப்சைடில் போயிருக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது இந்த நெக்லைன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த நெக்லைனில் வந்துட்டு அகைன் மறுபடியும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார். இந்த டாட்டா மோட்டார் வந்து நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது கொடுத்துருந்தோம். இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாலிங் வேஜை வந்து எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு 4%, 5% அப்சைடில் போச்சு. இப்போது அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் தான் இந்த சேனலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டாட்டா மோட்டாரை தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகே, பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்திருப்போம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்.
இந்த 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 சேனலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொடுத்துருந்தோம். இப்போ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்று, இந்த சேனலை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை பிரேக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் தெரியும், இந்த ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு சேனல் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இந்த அதாவது ஃபஸ்ட்டு சான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுக்கும். ஒருவேளை அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கனரா பேங்க். கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இந்த ஹைக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ட்ரி கொடுத்துருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100.95 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்போர்ட், இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை நான் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன்னா தாராளமாக ஒரு 2% இருந்தாலும் கூட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சேனல் பிரேக் ஆனது, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். இதோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் டார்கெட் உங்களுக்கு என்ன ஆகுச்சு, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம். ஒன்று இல்லை அப்படின்னா இந்த 262 இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 262.75 சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஹரிசாண்டல் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட்டில் நம்ம வீக்லி பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துருந்தோம். உங்களுக்கு அதை நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம கொடுத்தது இதுதான், பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒருவேளை இதுக்கு 2 சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் இன்றைக்கி போகணும், இல்லை இந்த சேனலை உடச்சி கீழே வரணும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சேனலை பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 1758 உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகலாம், பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஹரிசாண்டல் லைனை உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டுமே நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எட்டர்னல் லிமிடெட், ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ நம்ம இந்த சேனல் பிரேக் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு 3 or 4% அப்சைடில் போயிட்டு அகைன் என்னாச்சு, இப்போ அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துருக்கீங்க பாருங்கள், பிரேக் ஆனதுலேருந்து ஒரு 3 நாள் அப்சைடில் போயிட்டு அகைன் அப்படியே மறுபடியும் கீழே வந்துச்சு. ஸோ கீழே வந்துட்டு இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் அகைன் மறுபடியும் அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சேனலை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது யூனியன் பேங்க் நம்ம இப்போ தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2 days அப்சைடில் போயிட்டு அகைன் நேற்று இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நேற்றும் அப்சைடு தான். ஸோ ஆனாலும் இந்த கேண்டிலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் தெரியும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு இது நியூட்ரலாக கூட இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போனதுலேருந்து கீழே வந்தது தான் கரெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது இந்த கேண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த 131 இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கு வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கிட்டு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கீழே வரும்போது நம்ம என்ன பண்ணணும்
அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் கவர் பண்ணாத சில ஸ்டாக்கெல்லாம் இருக்குது. அதை நாளைக்கு என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நான் கவர் பண்ணேன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கவர் பண்ணாத ஸ்டாக்குகள் வந்து நிறைய வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஸ்டாக்குகளாகவும் இருக்குது. ஓகே, அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நான் அந்த ஸ்டாக் இதில் ஆட் பண்ணலை. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.